அண்மைச் செய்தி. ஓடிடி தளம் தணிக்கை தொடர்பாக பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஓடிடி தளத்தில் வெளியாகும் சினிமா, வெப் சீரிஸ்கள் போன்றவை தணிக்கை செய்வது தொடர்பான வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, உத்தரவு குறித்தான முழு விவரங்கள் சொல்லலாம். ஓடிடி தளத்தில் வெளியாகக்கூடிய சினிமா, வெப் சீரிஸ் தொடர்கள் போன்றவற்றை ஒழுங்குபடுத்தி தணிக்கை செய்து வெளியிட உத்தரவிடக் கோரிய இந்த மனு தொடர்பாக மத்திய உள்துறை செயலாளர், தொலைத்தொடர்புத்துறை செயலாளர், அதே போல தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளர் உள்ளிட்டோர் பதிலளிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்போது அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த ஆதிசிவம் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வில் ஒரு பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த பொதுநல வழக்கில் அவர் குறிப்பிட்டிருப்பது, இந்திய திரைப்பட தணிக்கை வாரியம் ஒழுக்கம், அறம் மற்றும் கலாச்சாரத்தை மீறக்கூடிய வகையிலான காட்சிகள், வசனங்கள் இருந்தால் அவற்றை திரைப்பட தணிக்கை சட்டத்தின் கீழ் தணிக்கை செய்து வெளியிடுவதுதான் முறையாக இருக்கிறது. தற்போது பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில பல்வேறு திரைப்படங்கள் எடுக்கப்பட்டு இணையத்தில் அவற்றை வெளியிடுகிறார்கள். ஆனால் இணையத்தில் அது போன்ற திரைப்படங்கள், வெப் சீரிஸ் போன்றவற்றிற்கு இது போன்ற தணிக்கை என்பது செய்யப்படாமலே இருக்கிறது. ஆபாச வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றன. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற காட்சிகள், அதே போன்று பிரிவினைவாத காட்சிகள், தேச விரோத கருத்துக்கள் போன்றவற்றை எவ்வித தணிக்கையும் இன்றி அவர்கள் ஒளிபரப்பி வருகிறார்கள் என்பதையும் இந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 2018 ஆண்டில் 2.4 பில்லியன் நபர்கள் ஓடிடி தளத்தை பயன்படுத்திய நிலையில 2027 அதன் எண்ணிக்கை இரட்டிப்பாகி இருக்கிறது என்பதை இந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே ஓடிடியில் வெளியாகக்கூடிய திரைப்படங்கள், வெப் சீரிஸ்களும் முழுமையாக தணிக்கை செய்து வெளியிட வேண்டும் என்பது தொடர்பாக தான் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறேன் என்று அவர் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுப்பிரமணியன், அதே போன்று விக்டோரியா கௌரி ஆகியோர் கொண்ட அமர்வு இந்த வழக்கு தொடர்பாக மத்திய உள்துறை செயலாளர், தொலைத்தொடர்புத்துறை செயலாளர், அதே போன்று தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளர் உள்ளிட்டோர் உடனடியாக ஒரு விரிவான ஒரு பதிலறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறி இந்த விசாரணையை தற்போது ஒத்திவைத்திருக்கிறார்கள். சாரா, விவரங்களுக்கு நன்றி சிவா.